ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஏன் இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் தான் மாசி மாதமானது பிறந்திருக்கு. ஸோ பிறக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் கிரக நிலைக்கூடிய மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாசி மாதத்திலிருந்து என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மாசி மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது, எடுத்த காரியத்தை எப்பாடு பட்டாவது முடித்து காட்டக்கூடிய ஒரு சிம்ம ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கு காப்பாற்ற அவங்க எப்பேற்பட்ட முயற்சியும் செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி மன தைரியமும் துணிச்சலும் இருக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்திருக்க இந்த காரணத்தினால் சிம்ம ராசினியர்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து சேரலாம். அதாவது தனவரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அவர்களோடு சனியும் சேர்ந்திருக்க இந்த காரணத்தினால் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு சிறு தடுமாற்றமும் கண்டிப்பாக ஏற்படலாம். அதனால கொஞ்சம் நிதானமும் நீங்க இந்த காலகட்டத்தில் கடைபிடிப்பது கொஞ்சம் நல்லதுங்க. போட்டிகளுக்கு மத்தியில் சிம்ம ராசினியர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் மன அமைதிகள் கண்டிப்பாக குறையலாம். கண்டக சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால சிம்ம ராசினியர்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகலாம். அதாவது ஒரு விஷயத்த எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு வைத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்காமல் போகலாம். அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிய இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். 10ல் இருக்கும் குருவால் பதவி மாற்றம், இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விதத்தில் அமையலாம். செவ்வாய் வக்கர நிவர்த்திக்கு பின்னால் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகள் கிடைக்கலாம். இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்ப ராசியில சூரியன் சனியினுடைய சேர்க்கை இருக்கிறது. இதனால சிம்ம ராசி நேயர்களுக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா சம்பித்து நிற்கலாம். புதிய முயற்சிகளில் தடை தாமதம் கண்டிப்பா அதிகரிக்கும். உடல் நலத்தில் பார்க்கும் பொழுது கை வலி, கால் வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே சிம்ம ராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமா கண்டிப்பா இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு அமையலாம். குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் புதிய பிரச்சனைகள் உருவாகலாம். இதனால எந்த நேரத்தில் சிம்ம ராசினியர்கள் அனுசரித்து போகலாம். அதே போல இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சிந்தனை கூட நீங்க செய்யலாம். உச்சரிக்கும் சொற்களில் உசாராக இருக்க வேண்டிய நேரமாக இந்த காலகட்டம் சிம்ம ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதாவது நீங்க ஏதாவது பிரச்சனைகள் மூலம் வார்த்தை விட்டீங்களா அது பெரிய அளவில் உங்களுக்கு சிக்கல்ல கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால நீங்க பேசுவதற்கு முன்னாடி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். பிள்ளைகளின் எதிர்கால நலனை கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் குறையலாம். சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. மிதுன ராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார். இவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சிம்ம ராசினியர்களுக்கு தொட்ட காரியங்களில் எல்லாமே வெற்றிகள் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க இடம் வாங்குவது, வீடு கட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா கைகூடி வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது சிம்ம ராசி நேயர்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அகலப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையுமே சிக்கலுமே ஏற்படாது.
அதே போல அதிகார வர்க்கத்தினர்களின் ஆதரவோடு புதிய பாதையில் நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் நீங்க வேலையில சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்க வாழ்க்கையில இருந்தா இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் எல்லா வழிகளிலும் சிம்ம ராசினியர்களுக்கு நன்மை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார். புதனுக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி நீச்ச வீடாக அமையலாம். உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு பல சிக்கல்கள் காத்திருக்கு. அதாவது இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் சிரமம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க எந்த விஷயத்தை தொட்டாலும் அதுல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம். சோ இந்த காலகட்டத்துல முக்கியமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்களில் சில சிக்கல்களும் சிரமங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு சான் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சான் நீங்க ஏறும் பொழுது ஒரு முழம் வழுக்கும் அப்படின்ற நிலை உங்களுக்கு உருவாகலாம். இதனால இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திடீரென விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். திடீரென உங்களுக்கு செலவுகள் பிறக்கலாம். இதனால இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான நேரம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்புவதில் சிறு தாமதம் கண்டிப்பா ஏற்படும். மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரக்கூடிய தகவல் ஏற்படலாம். விஷ்ணு கூறிய சிறப்பு ஆலயங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சென்று வழிபடும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் கண்டிப்பா விலகலாம். அதனால முக்கியமா நீங்க இந்த நேரத்துல கோவில் குளங்களுக்கு செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அகழலாம். உத்தியோகத்தில் உள்ள சிம்ம ராசினியர்களுக்கு நெருக்கடியான நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதனால உங்களுடைய தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்தது போல் கண்டிப்பா இருக்கலாம். அதே போல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். இதனால எந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாங்க. மாணவ மணிகளுக்கு பணிபுரியக்கூடிய இடத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்துவது கொஞ்சம் நல்லதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும். இதனால குழப்பங்கள் அதிகரிக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டு நீங்களாம். இந்த காலகட்டத்தில் பெண்கள் கோவில் குளங்களுக்கு செல்வது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை தரலாம். அதே போல உங்களுடைய குழப்பங்கள் இதனால தீரலாம். சுப விரயங்களை செய்வதன் மூலம் வீண் விரயங்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை சூழல் இருக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கலாம். அதே போல சிம்ம ராசி நேர்களுக்கு பண தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் பார்த்தீங்கன்னா 20 மற்றும் 21. அதே போல மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம் நிறம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கா பலனை கேட்டுவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.